நம்மளுடைய பர்ச்சேஸ் என்ட்ரி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பர்ச்சேஸ் என்ட்ரில பார்த்தீங்கன்னா, சப்ளையரோட நேம் மட்டும் வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். வவுச்சர்ஸ்குள்ள போயிட்டு பர்ச்சேஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பர்ச்சேஸ் பார்ட்டி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு இங்கே என்ன வியூ ஆகும் பார்த்தீங்கன்னா, சன்ட்ரி டெப்டார்ஸ், சன்ட்ரி கீட்டாஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ், கேஷ் அக்கௌண்ட். ஸோ எல்லாமே நமக்கு என்ன ஆகும்னா, அங்கே நம்ம நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, நிறைய எல்லாமே இங்கே என்ன ஆகும்னா வியூ ஆகும். ஸோ இங்கே வந்து நமக்கு தேவையானது என்னன்னா, பர்ச்சேஸ் சென்டர் வைக்கிறப்போ நமக்கு சப்ளையர் மட்டும் இங்கே வியூ ஆனால் போதும். ஸோ மற்ற எந்த லெஜருமே நமக்கு இங்கே வியூ வேணாம் அப்படின்னா, ஸோ அது எப்படி நம்ம கான்ஃபிக் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஆல்ட்டுக்குள்ள போயிடலாம், இல்லை லெஜருக்குள்ள போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் கீழே கிரியேட் பண்ணி வச்சிருக்க சில சப்ளை நேம் செலக்ட் பண்ணுறேன். அதாவது சப்ளை நேம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம சன்டி கிட்டாஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சன்டி கிட்டாஸ்ன்றது நம்ம சப்ளையராக கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சில இது மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது மட்டும் நமக்கு என்ன போதும் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் நமக்கு பர்ச்சேஸ் சென்டில் V1 போதும். ஸோ அது நம்ம எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட் ஆஃப் டேலில் போயிடலாம், இங்கே ஆல்ட்டுக்குள்ள போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போனி மாஸ்டர் கீழே வவுச்சர் டைப்ன்றதை செலக்ட் பண்ணலாம். இங்கே நமக்கு பர்ச்சேஸ் தான் வேணும். ஸோ அதனால பர்ச்சேஸ் வவுச்சர் டைப் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நேம் ஆஃப் கிளாஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம். இங்கே ஜிஎஸ்டின்றது நேம் கொடுக்கலாம். இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ அந்த நேம் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம் குரூப், எந்தெந்த குரூப் வேணாம் அப்படின்றத நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட்ன்றது நமக்கு எது பர்ச்சேஸில் வரணும் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்க்ளூட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ், பேங்க் ஓசிசி, பிராண்ட் அண்ட் டிவிஷன், கேஷ் அண்ட் கேண்ட், சன்ட்ரி டெப்டார்ஸ் இது வேணாம். ஸோ இன்க்ளூட் எது பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிட்டாஸ் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே லெஜரில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெஜரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே டேக்ஸ் லெஜர் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் தேவைப்படுச்சா ரவுண்ட் ஆஃப் நம்ம செலக்ட் பண்ணிச்சுக்கோம். ஸோ அப்படி வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் என்டர் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வவுச்சர்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வவுச்சர்ஸ் இப்போ பர்ச்சேஸ் செலக்ட் பண்ண போகிறோம். பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக நாட்டுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வரும். இதே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஜிஎஸ்டின்றது செலக்ட் பண்ணுறோம். இப்படி செலக்ட் பண்ணுறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எது சன்டே கிட்டாஸ் வச்சிருக்கோம், அதாவது பார்த்தீங்கன்னா சப்ளையர் லெஜர். ஸோ எது நம்ம கிரியேட் வச்சிருக்கோமோ அது மட்டும் நமக்கு என்ன ஆகும்னா இங்கே லிஸ்ட்டில் வந்து வியூ ஆகும். இப்போ கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா தெரியும் சன்டே கிட்டாஸில் எது வச்சிருக்கோம். ஸோ அது மட்டும் நமக்கு இங்கே என்ன ஆகும்னா வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ளையரோட நேம் லிஸ்ட் மட்டும் நம்ம பர்ச்சேஸில் கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வவுச்சர் கிளாஸ் மூலியமா அதில் என்ன குரூப் வேணுமோ அந்த குரூப் செலக்ட் பண்ணி நமக்கு வேண்டிய மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய லெஜர்ஸ் இருக்கிறப்போ நமக்கு கொலாப்ஸ் ஆகும். ஸோ ஒரே நேமில் ஒரு திரும்பி திரும்பி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நமக்கு கொலாப்ஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தனியாக குரூப் செலக்ட் பண்ணிட்டு நமக்கு வேண்டியது செலக்ட் பண்ணி வச்சுட்டு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எது செலக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அது மட்டும் நமக்கு அந்த குரூப் மட்டும் நமக்கு என்ன ஆகும்னா லிஸ்ட்டில் வந்து எடுத்து வரும். ஸோ அப்படின்றப்ப நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.